பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம். மனிதருக்கு மீட்பு தேவை. மனிதர் அனைவரும் குற்றவாளிகள். இறைப்பற்று இல்லா மனிதர்களின் எல்லா வகையான நெறிக்கேடுகளின் மீதும் கடவுளின் சினம் விண்ணின்று வெளிப்படுகிறது. ஏனெனில் இவர்கள் தங்கள் நெறிக்கேட்டினால் உண்மையை ஒடுக்கி விடுகின்றார்கள். கடவுளை பற்றி அறியக்கூடியதெல்லாம் அவர்களுக்கு தெளிவாக விளங்கிற்று. அதை கடவுளே அவர்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார். ஏனெனில் கண்ணுக்கு புலப்படா அவருடைய பண்புகள், அதாவது என்றும் நிலைக்கும் அவரது வல்லமையும் கடவுள் தன்மையும் உலக படைப்பு முதல் அவருடைய செயல்களில் மனக்கண்களுக்கு தெளிவாய் தெரிகின்றன. ஆகவே அவர்கள் சாக்குப்போக்கு சொல்வதற்கு வழியே இல்லை. ஏனெனில் அவர்கள் கடவுளை அறிந்திருந்தும் கடவுளுக்குரிய மாட்சியை அவருக்கு அளிக்கவில்லை, நன்றி செலுத்தவும் இல்லை. அதற்கு மாறாக அவர்கள் எண்ணங்கள் பயனற்றவை ஆயின. உணர்வற்ற அவர்களது உள்ளம் இருண்டு போயிற்று. தாங்கள் ஞானிகள் என்று சொல்லிக்கொள்ளும் அவர்கள் மடையர்களே. அழிவில்லா கடவுளை வழிபடுவதற்கு பதிலாக அழிந்து போகும் மனிதரைப் போலவும் பரப்பன, நடப்பன, ஊர்வன ஆகியவற்றைப் போலவும் உள்ள உருவங்களை வழிபட்டனர். ஆகவே அவர்களுடைய உள்ளத்தின் இச்சைகளுக்கு ஏற்ப ஒருவரோடொருவர் தங்கள் உடல்களை இழிவுபடுத்துகின்ற ஒழுக்கக்கேடான செயல்களை செய்யும்படி கடவுள் அவர்களை விட்டுவிட்டார். அவர்கள் கடவுளை பற்றிய உண்மைக்கு பதிலாக பொய்மையை ஏற்றுக்கொண்டார்கள். படைக்கப்பட்டவற்றை வழிபட்டு அவற்றிற்கு பணி செய்தார்கள். படைத்தவரை மறந்தார்கள். அவரே என்றென்றும் போற்றுதற்குரியவர். ஆமேன். ஆகையால் கடவுள் கட்டுக்கடங்காத இழிவான பாலுணர்வு கொள்ள அவர்களை விட்டுவிட்டார். அதன் விளைவாக அவர்களுடைய பெண்கள் இயல்பான இன்ப முறைக்கு பதிலாக இயல்புக்கு மாறான முறையில் நடந்து கொண்டார்கள். அவ்வாறே ஆண்களும் பெண்களோடு சேர்ந்து இன்பம் பெறும் இயல்பான முறையை விட்டு தங்களிடையே ஒருவர் மீது ஒருவர் வேட்கை கொண்டு காமத்தியால் பற்றி எறிந்தார்கள். ஆண்கள் ஆண்களுடனும் வெட்கத்திற்குரிய செயல்களை செய்து தாங்கள் நெறி தவறியதற்கான கூலியை தங்கள் உடலில் பெற்று கொண்டார்கள். கடவுளை அறிந்து ஏற்றுக்கொள்ளும் தகுதியை அவர்கள் இழந்து விட்டதால் சீர்கெட்ட சிந்தனையின் விளைவாக தகாத செயல்களை செய்யுமாறு கடவுள் அவர்களை விட்டுவிட்டார். இவ்வாறு அவர்கள் எல்லா வகை நெறிக்கேடுகளும் பொல்லாங்கு, பேராசை, தீமை ஆகியவையும் நிறைந்தவர்கள் ஆனார்கள். அவர்களிடம் பொறாமை, கொலை, சண்டை சச்சரவு, வஞ்சகம், தீவினை முதலியவை மலிந்துவிட்டன. அவர்கள் புறங்கூறுபவர்கள், அவதூறு பேசுபவர்கள், கடவுளை வெறுப்பவர்கள், இழித்துரைப்பவர்கள், செருக்குற்றவர்கள், வீம்பு பாராட்டுபவர்கள், தீய வழிகளை கண்டுபிடிப்பவர்கள், பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்கள், சொல் தவறுபவர்கள், மதிக்கெட்டவர்கள், பாசமற்றவர்கள், இரக்கம் இல்லாதவர்கள், இப்படியெல்லாம் நடப்பவர்கள் சாவுக்குரியவர்கள் என்னும் கடவுளின் ஒழுங்கை அறிந்திருந்தும் இவ்வாறு நடக்கின்றார்கள். தாங்கள் நடப்பது மட்டுமன்று, அப்படி நடப்பவர்களையும் பாராட்டுகின்றார்கள்.